பக்கத்து வீட்டுக்காரர்கள் 3 வகையினராக பிரிவாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை எங்களுக்கு 3 வகையாக என்ன செய்யறதுக்கு இயலும், பிரிச்செடுக்கிறதுக்கு. அதுல முதலாவது ஒரு வகை இருப்பாங்க, அவங்களுக்கு ஹக்குல் ஜிவார், இவங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ற அடிப்படையில் நடந்து கொண்டா போதும். இது முதலாவது கூட்டம். இன்னும் சிலர் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களும் தான், ஆனா முஸ்லீம்கள் என்ற வகையிலேயும் நாங்க அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டிய நிலைமை வரும். இது 2வது. 3வது இன்னும் ஒரு கூட்டம் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களும் தான், முஸ்லீம் என்ற வகையில் அவங்களோட நல்ல முறையில் நாங்கள் நடந்து கொள்ளவும் வேணும். அதே மாதிரி அது சொந்தக்காரர்களாக இருப்பாங்க, ஹுஸ்னுல் கராபான்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நாங்கள் விளங்குறேன்டா சகோதரர்களே? முதலாவது நல்ல விலங்கு, எங்களோட வீட்டில் பக்கத்தில் ஒரு அந்நியர், கலிமா சொல்லாத ஒரு காஃபிர் கூலி வீட்டில் இருப்பார். இப்ப இவர் கலிமா சொல்லலன்றதுக்காக வேண்டி இவருக்கு அநியாயம் செய்யறது, எங்களோட ஊத்தால கொண்டு தங்க போடுறது, சண்டித்தனமாக இவரோட நடந்து கொள்றது, இவரை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவருக்கு ஃபெக்ஷன் அடிக்கிறது, கண்ணியமானவர்களே இதெல்லாம் கூடாது. ஏன்? ஹக்குல் ஜிவார், இவரோட நாங்க எந்த அளவில் நடந்து கொள்ளணும்டா, அடைய ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் என்ற அடிப்படையில் முதலாவது நாங்கள் நடந்து கொள்ளணும். 2வது ஒரு கூட்டத்தால் இருப்பாங்க, அப்படின்டா எங்களோட பக்கத்து வீட்டில் கூலிக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே, அப்படின்டா ஒரு முஸ்லீம் கூலிக்கு இருக்கிறார். இப்ப இவருக்கு 2 விஷயங்கள் வரும். என்ன? பக்கத்திலேயும் இருக்கிறாரு, அதே போல முஸ்லிம் என்ற வகையிலையும் நாங்க இவரோட நல்ல முறையில் நடந்து கொள்வோம். இது 2வது கட்டம். 3வது ஒரு கட்டம் இருக்கின்றாண்டா, எங்கட சொந்த பந்தங்கள், சகோதர சகோதரிகள் எங்களோட பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, அல்லது நாங்கள் எல்லாம் ஒட்டின வீட்டில், அதாவது தொடர் இல்ல வீடுகளில் நாங்கள் வசிச்சு கொண்டு இருப்போம். இப்ப இவங்க வார நேரத்தில் இங்க 3 விஷயம் நாங்கள் கவனிக்கணும். ஒன்றென்னா பக்கத்து வீட்டுக்காரர்களும் தான், 2வது முஸ்லிம்கள் என்ற வகையில் அவங்களோட நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டிய நிலைமையும் வரும். கண்ணியமானவர்களே, 3வது என்னண்டா ஹுஸ்னுல் கராபா, இவங்களோட நாங்க சேர்ந்து நடக்கணும். இது கட்டாயம், வாஜிப் என்ற ரீதியில், அந்த அடிப்படையிலையும் நாங்கள் அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். அப்ப நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் என்னண்டா, இந்த 3 வகையில் ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் எங்களோட பக்கத்து வீட்டுக்காரர்களோட பிணைஞ்சவர்களாக இருப்போம். இப்ப மார்க்கம் சொல்லுது என்னண்டா, இந்த 3 வகையையும் பேணி பக்கத்து வீட்டுக்காரர்களோட அவர்களுக்கு அநியாயம் இல்லாம, தொந்தரவு இல்லாம நல்ல முறையில் நாங்கள் நடந்து கொள்ளணும். எங்கட மார்க்கம், எங்கட இஸ்லாம் அவர்களுக்கு பெய்து சேரணும், அது அந்நியர்களாக இருந்தான். கொஞ்சம் பாருங்க, இதுல முதலாவது வகையை மட்டும் பாருங்க. இதுல முதலாவது வகை ஒரு அந்நியர் எங்களை பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு, அல்லது பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு, அல்லது பக்கத்து ரூம்ல இருக்கிறாரு, அல்லது பக்கத்தில் எங்க கடைக்கு பக்கத்தில் ஒரு கடை ஒன்று செய்கிறாரு. இப்போ எல்லாம் அண்டை வீட்டுக்காரர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்போ இவரோட நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்றது எங்களுடைய இஸ்லாத்தை பற்றிய நல்ல எண்ணத்தை அவன் உள்ளத்தில் உண்டாக்குது. முதலாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு யஹூதி இருந்தான். வகான யஹ்திமுன் நபிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிதுமத் பணிவிடை செய்வான். நாங்கள் அடிக்கடி கேட்டிருப்போம் இந்த சம்பவத்தை. யாரு? நபி அவங்களுக்கு பக்கத்து வீட்டால் ஹிதுமத் செஞ்சு கொண்டிருப்பார். ஒரு நாள் திடீரென வரல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேவை விசாரிச்சுக்கிறதுக்காக வேண்டி போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினாங்க, கொஞ்ச நேரம் இஸ்லாத்தை பற்றி முன் வச்சாங்க. அது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனடியாக தந்தையை பார்த்தாரு,
தந்தை சொன்னாரு அத்தி அபல் காசிம், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு வழிபடுவாப்பான்னு சொன்னாரு. உடனடியாக அதே இடத்துல கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கண்ணியமானவர்கள், இது அந்நியர்களோடு நடந்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முறை. இஸ்லாம் இப்படித்தான் கவரப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், நாங்கள் ஹோட்டல் செய்யக்கூடியவங்க இருப்போம், கடை செய்யக்கூடியவங்க இருப்போம், அல்லது எங்களுடைய வீட்டில் பக்கத்தில் வசிக்கக்கூடியவங்க இருப்பாங்க, அல்லது பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நாங்கள் யாராவது எங்களால் எங்களோட அந்த இந்த தன்மைகளால் இஸ்லாத்தை பற்றிய கவர்ச்சி உண்டாகிருக்கா அல்லது இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்களா? கண்ணியமானவர்களே, எங்களோட தொந்தரவால், எங்களோட பேச்சுவார்த்தைகளால், எங்களோட மோசமான தன்மைகளால் இஸ்லாத்தை விட்டும் போனவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. கண்ணியமான சகோதரர்கள், ஒவ்வொருத்தரும் யோசிப்போம்.